நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு உரியது. இயேசுவை ஏற்றுக்கொண்டும் சில சம மாயமான வாழ்க்கை வாழ்கிறப்ப நிச்சயமாக நம்ம நியாய தீர்ப்பு நாளில் வந்து நிற்கணும். இப்போ நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி கொள்ளாதவர்களும் சரி எல்லாருக்கும் நியாய தீர்ப்புன்னு ஒன்று தேவன் தருகிறார். அந்த நியாய தீர்ப்பில் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம ஆரம்பிப்போம். உனக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? நீ ஏன் இங்கே? உனக்கு ஆராதனை பண்ண தெரியுமா? நீ ஏன் இங்கே வர? வாரம் சர்ச்சுக்கு வரியா? நீ ஏன் இங்கே வர? நீ ஜெபம் பண்ணுறியா டெய்லியும்? சர்ச்சுக்கு வந்துட்டு நீ பாதிலே போகிறல. நீ மெம்பர்ஷிப்பில் இருக்கியா? நான் எத்தனை மெம்பர்ஷிப்பில் இருக்கேன்னு தெரியுமா? பிரைஸ் லார்ட். என் பேர் உப்பு மாணிக்கம். இருக்கான்னு பாருங்க. இல்லைங்க, உங்கள் பேர் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. எப்படி இருக்கும்? நான் தான் ஊருக்கு சமூக சேவை செஞ்சு என் உப்பெல்லாம் காஞ்சிச்சு. உப்பு மணி என் பேர் இருக்கான்னு பாருங்க. இல்லைங்க, அந்த பேரும் இதில் இல்லை. ஏன்? நீங்கள் உப்பு உபவாசம்னு பேர் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் உப்புலாம் சாரமற்ற போயிடுச்சு. உங்கள் உப்புலாம் எதுக்குமே உதவாமல் போயிடுச்சு. அதெல்லாம் நீங்கள் நரகத்துக்கு போகலாம். இங்கே நிக்கிற போறதே பரலோகம், அங்க அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன். நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என் பேர் தான் நல்ல தம்பி. என் பேர் இருக்கான்னு பாருங்க. இல்லைங்க, அந்த பேர் இதில் இல்லை. நீங்கள் நல்ல தம்பின்னு பேர் வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் என்ன விலகலை. அதனால் நீங்கள் நரகத்துக்கு போகலாம். பரலோகத்துக்கு போகணும்னா பாவத்துலேருந்து மனம் திரும்பணுமா, ஏதோ புதுசாக சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். என் பேர் ஆராதனா. இருக்கான்னு பாருங்க. வாரம் சபைக்கெல்லாம் வர்றேன், உபவாசம் வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி அந்நிய பாஷைலாம் பேசினேன்னு. இல்லைம்மா, உங்கள் பேர் இதில் இல்லை. ஏங்க என் பேர் இல்லை? நீங்கள் ஆராதனை பண்ணி அந்நிய பாஷெல்லாம் பேசுகிறீங்க, ஆனால் உங்களுடைய வாய் தான் வந்து அந்நிய பாஷை பேசுது, ஆனால் உங்கள் மனசு வேற எங்கேயோ இருக்குது. நீங்கள் சபைக்கு வரும்போது மட்டும்தான் அந்நிய பாஷை பேசுகிறீங்க, மற்ற இடத்துல நீங்கள் வேற பாஷை பேசுகிறீங்க. அதனால் நீங்கள் நரகத்துக்கு போகலாம். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த பக்கத்து வீட்டு பங்கஜம் பேர் இருக்காங்க. இல்லைங்க, அவங்க பேரும் இதில் இல்லை. நரகத்துக்கு போகலாம். அவ பேரும் இல்லையா? என் கூட பைப்படியில சண்டை போட்டாலும் அவ வாயை கிழிக்கிறேன். என் பேரு கிரேஸ். இந்த ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்கான்னு பாருங்க. வாவ் கிரேஸ், உங்க பேர் இந்த புத்தகத்துல இருக்கு. நீங்க கர்த்தருக்கு உண்மையும் உத்தவமா வேலை செஞ்சதுனால நீங்க பரலோகத்துக்கு போகலாம். என் பேர் கண்டிப்பா இருக்கும். நான் தான் எல்லாத்துக்கும் எவ்வளவு உதவி செய்றேன், எல்லாம் பண்றேன். அதனால என் பேர் கண்டிப்பா இருக்கும். பிரைஸ் லார்ட். என் பேர் கேத்ரின். என் பேருக்கு பக்கத்துல இருக்கான்னு பாருங்க. இல்லம்மா, கேத்ரின்ற பேர் இதுல இல்ல. ஏங்க என் பேர் இல்லன்றீங்க? நான் ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கேன், வாரம் சர்ச்சுக்கு வரேன், எல்லாத்துக்கும் உதவிலாம் சரி. ஏன் என் பேர் இல்லன்றீங்க? நான் எந்த பாவமும் செய்யலையே. இருமா பொறுமாங்கடி, வெயிட் பண்ணுமா. உன் பாவம் என்னன்னு தான் இந்த ஸ்கிரீன்ல தெரியும், அப்ப பாரு. வெயிட் பண்ணு. என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் வரிசையா நிக்கிறாங்களே. இங்க என்னங்க நடக்குது? இங்க நியாய தீர்ப்பு நாள் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன? நியாய தீர்ப்பு நாள்னா பூமியில இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு அவர் வழியில நடக்கிறவங்க பேரு இந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். இல்லாதவங்க நீங்க நரகத்துக்கு போகலாம். என் பேர் இருக்கா? உங்க பேர் என்னம்மா? கண்ணம்மா. இல்லம்மா, கண்ணம்மான்ற பேர் இந்த புஸ்தகத்துல இல்லை. ஏய் கேத்ரின், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எல்லாம் ஒரே மாதிரியே கிறிஸ்மஸ் கேக்கெல்லாம் தந்துருக்கல்ல, 2 பேரும் ஒன்னாலாம் போவோம்ல கிறிஸ்மஸ்க்கு. ஏசாவை பற்றி என்கிட்ட நீ சொல்லியிருக்கியா? சாரிடி, என்னை மன்னிச்சிருடி. ஓ, உன்னாலதான் இப்போ நான் நரகத்துக்கு போகிறேன். சாரிடி, என்னை மன்னிச்சிருடி. நான் உன்னால இப்போ நரகத்துக்கு போகிறேன். அதுக்கான முழு காரணமும் நீ தான். இங்கே என்ன
நடக்குது? யார் இவங்கெல்லாம்? எங்க இங்க என்னங்க நடக்குது? இங்க நியாய தீர்ப்பு நாள் போய்கிட்டு இருக்குமா? நியாய தீர்ப்பு நாள்னா என்னங்க? நியாய தீர்ப்பு நாள்னா பூமியில இருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு அவர் வழியில நடந்தவங்க பேரு இந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். இல்லாதவங்க நீங்க நரகத்துக்கு போகலாம். ஓ அப்படியா? சரி, என் பேர் இருக்கா பாருங்க. உங்க பேர் என்னம்மா? மைட்லின். இல்லம்மா, உங்க பேர் இதுல இல்ல. ஓ அன்னை கூட கேத்ரின் அம்மா வீட்டில் ஜீசஸை பற்றி ஏதோ போயிட்டு இருந்துச்சு, அவங்கள்ட்டே கேட்டிருக்கலாம். இவங்க தான் கேத்ரின் அம்மா. ஏம்மா உன் வீட்டில் நான் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கேன், வேலை மட்டும் நல்லா வாங்கினியே, ஒரு வார்த்தை ஜீசஸை பற்றி சொல்லிங்கன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிருக்க மாட்டேன். முழு காரணம் நீங்கள் தான் பாருங்க. மன்னிச்சிருங்க, சாரிங்க. போதுமா வாங்க. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் தான் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்குமே ஜீசஸை பற்றி சொல்லவே இல்லை. எல்லாம் ஏன் தப்பு தான். இப்போ என்னால் அவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த சர்ச்சில் யாரும் அப்படி இருக்காதீங்க. எல்லாம் அவங்க சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏசப்பாவை பற்றி சொல்லுங்க. நீங்கள் எல்லாமே பற்றி சொல்லுங்க. ஸ்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு. ஒரு நாளில் நியாயத்தீர்ப்பில் நிச்சயமாக நம்ம எல்லாம் நிற்போம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் தான் முடிவு. அதாவது கர்த்தர் நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை உருவாக்கினவர். குயவன் கையில் களிமண் இருப்பது போல கர்த்தருடைய கைகளில் நாம் அணைந்து நம்மளை உருவாக்கின தேவன் அந்த தஞ்சாவூர் பொம்மை என்ற பாடலுக்கு நடனமாட தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, பொம்மை பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, ஓ பொம்மை. ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம், ஆடி பாடி நாளும் அவன் நாமம் துதிப்போம், எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம். எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, பொம்மை பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம
ஞானம், பெரிய திரவியம். வேதாகமத்தின் ஒவ்வொரு எழுத்தும் பொற்காசுகள், ஒவ்வொரு வசனமும் முத்துக்கள், ஒவ்வொரு புத்தகமும் வைரமாலை. மொத்தத்தில் முழு வேதாகமும் ஒரு பொக்கிஷ சாலை. இத்தகைய சிறப்புள்ள வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகமும் என்ன வெளிப்படுத்துகிறது என்பதை கூற வருகிறார்கள் கீர்த்தி மற்றும் ஜெனி. ஒரு வேத புத்தகம், அதற்குள் 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாடு, ஆகமங்கள் 5, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகம் என்பது உயிர்த்த தலைமுறைக்கு புதிய ஆகமம். மோசே எழுதிவிட்டு மோவாப்பிலே மரித்து விட்டான். ஒரு தலைவன் எழுப்பினான் யோசுவாவில், பல தலைவர்கள் எழுப்பினார்கள் நியாயாதிபதிகள். பின்பு ரூத்தின் கதையை வாசிக்கிறோம். வாசித்த பின் போவாஸ், ரூத் இருவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றனர், அரசன் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் நின்றான், தாவீதோ பல போர்களில் வென்றான். சாலமோன் அதை அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் முடிந்தது, வடக்கு தெற்கு என்று பிரிந்தது. சில உறவுக்கு கட்டுப்பட்டனர், பல உறவிலிருந்து வெட்டுப்பட்டனர். இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என யோசிக்கிறோம். இதுவரை நடந்ததை நாளாகமம் நினைவூட்டுகிறது, மறந்துவிடக்கூடாதென்று நமக்கு துணை ஊட்டுகிறது. எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நனைந்தான், கட்டளைகளை போதிக்க முனைத்தான். நெகேமியா மதில்களை கட்ட விரைந்தான், மனங்களையும் கட்ட துணிந்தான். எஸ்தரை அழகாய் படைத்த காரணம், அவள் மூலமாய் யூதருக்கு நிவாரணம். செல்வத்தில் செழித்தவன், சோதனையில் குளித்தவன், முற்றிலுமாய் சகித்தவன், இறுதியில் சிரித்தவன் யோபு. உன்னை வாசித்தே என் கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளை மறந்தேன். 150 அதிகாரத்தில் ஜெபம் இருக்கிறது, தபம் இருக்கிறது, துதி இருக்கிறது, எதிரின் சதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனமும் இருக்கிறது. சங்கீதம், எவரும் என் நேரமும் யெகோவாவிடம் எட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏணி. நல்லது எது, கெட்டது எது, மனிதனை தொட்டது எது, மனிதனை சுட்டது எது, சரியெனப்பட்டது எது. நீதிமொழிகள், பலவற்றையும் அறிந்துவிட்டான், பின்பு முடிக்கவில்லை என்று எறிந்துவிட்டான். முற்றும் மாயே என மொழிந்துவிட்டான், பலரது பற்றும் மாயே என பணிந்து விட்டான். பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல் அனுபவித்து விட்ட பிறகு, ஐயோ அலம்பல், உன்னதமாய் இருக்கிறது உன்னத பாட்டு, எவர் மனமும் மயங்கும் அதனை கேட்டு. இதற்கு பிறகு ஏசாயா முதல் தானியல் வரை பெரிய தீர்க்கதரிசிகளின் தொகுப்புரை. தரிசனங்கள், பாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள், பிறகு ஆறுதல், தேறுதல், நம்பிக்கையின் சத்தங்கள். ஏசாயா இந்த மாதிரி, எரேமியா வேற மாதிரி. யூதாசியில் கேட்டது, கத்தரிடத்தில் அது பெயர் கேட்டது, நியாய தீர்ப்பில் அதனை தொட்டது, யூதா விழுந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை விளம்புகிறான். எசேக்கியேல் கண்டது எருசலேமுக்கு கண்டனம், தலைவர்கள் தவறி சென்றது உவமைகளின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு, புதிய காவல், புதிய மனம், புதிய கோயில், புதிய இடம், ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்கினில் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்தை தானியேலுக்கு காட்டி வைத்தவர், செய்தவர் இம்மானுவேல், எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தனமும் தேவனுடைய உண்மையும், ஆமோஸில் வெட்டிக்கிளியும் தேவனுடைய தன்மையும். ஆமோஸில் நாம் படிப்பது கர்த்தரை காண்பதே சரியான பாதை. ஒபதியாவில் ஏதோம் தெரிவது தேவனாலே அவர்களுக்கு வாதை. யோனாவின் மீன் துணிச்சல், மீகாவில் நீதிமான் துணிச்சல். நாகும் தீயவருக்கு வேட்டு. ஆபகுக் தேவனை நம்பி பாட்டு. செப்பனியா கர்த்தருக்கு செப்பனிடும் நாள். ஆகாய் ஆஹா ஆலயம். சகரியா ஆவினால் ஆகும் மாம்சத்தினால் அல்ல. மல்கியா கர்த்தர் மனம் நோகும், இதை எங்கு போய் சொல்ல. பழைய ஏற்பாடு முற்றிற்று, பூமி 400 வருடம் சுற்றிற்று, பின்பு புதிய ஏற்பாடு பற்றிற்று, வாதைகளின் கர்ச்சிப்பு தொற்றிற்று. எம்பெருமான் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, சிறப்பு, மரிப்பு, உயிர்ப்பு, உயர்வு, இதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதை விசுவாசிப்பவன் பரலோகம் போவான், இதை விசுவாசியாதவன் பாதாளத்திலே சாவான். ஆவியானவரின் புதிய வருகை, திருச்சபையில் புதியோர் தொழுகை, அப்போஸ்தல ஊழியம் ஆரம்பம், அகிலமெங்கும் நற்செய்தி பேரின்பம். பவுலின் நிருபம் தொடங்குகிறது, இதில் 13 மடல்கள் அடங்குகிறது. ரோமர் மனிதநிதி விளக்கம், தேவநிதி அடக்கம். கொரிந்தியர் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம், திருச்சபையில் திரளான திருத்தம். கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு, விசுவாசமே விளக்கு. எபேசியர் கிருபையினால் மீட்பு, நல்லது எதிர்பார்ப்பு.
பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம், சிறையிலிருந்து சுவிசேஷம். கொலோசையர் வேண்டாம் உலக தத்துவம், வேண்டும் உன்னத சத்துவம். தெசலோனிக்கேயர் விசுவாச பொழிவு, தயாபரின் வருகை தெளிவு. தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் அறிவுரை, ஆலயம் நடத்தும் பணித்துறை. பிலிப்பியர் ஒரு சிறிவுரை, இயேசுவுக்கு பணித்துறை. எபிரேயர் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு, மெல்கிசதேக்கின் முறையிருப்பு, விசுவாச ஜாம்பவான்களின் அணிவகுப்பு, நாம் விசுவாசம் பயிலும் குடியிருப்பு. யாக்கோபு சொல்லை குறைத்துக்கொள், செயலை விதைத்துக்கொள். பேதுரு சிறையில் இருந்தவர்களின் சிந்தையை சீர் செய்ய, பதறி இருந்தவர்களின் நெஞ்சை நீர் செய்ய, இருமுறை வலை வீசினான், கிறிஸ்தவத்தை விலை பேசினான். வெளிச்சத்தில் நட, விசுவாச அன்பில் நட, வார்த்தையில் நட. யோவானின் வேண்டுகோள், 3 மடலின் தூண்டுகோள். யூதா வீணர்களை குறித்து எச்சரிப்பு, விசுவாசத்தை குறித்து உச்சரிப்பு. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம், சபை நிலவரம், சர்வதேச கலவரம், ஆண்டவர் வருகை, காட்சி, 1000 வருட அரசாட்சி, பிசாசுக்கு முடிவு, அக்கினி கடலே அவன் மடிவு. ஜீவ புஸ்தகத்தில் பெயரிருந்தால் பரலோகத்தில் தரணம், ஜீவ புஸ்தகத்தில் பெயரிருந்தால் பரலோகத்தில் தரணம். பெயர் இல்லாதவருக்கு 2ஆம் மரணம். இறுதியாக புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். இயேசுவே சுவாமி, இயேசுவே சுவாமி, இயேசுவே சுவாமி. நன்றி. கொட்டும் பனியில் குளிர்நிலா, மண்ணில் வந்த பலகனே, உமை தொட்டு தழுவி அணைக்க எந்த உள்ளம் எங்கே